கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸா, ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலர்ஸா நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு ரீசென்ட் டைம்ல. இருந்தாலுமே சாம்பியன்ஸ் ஆஃப் அப்டேட் பிபிஎல்ங்கிற மாதிரி நிறைய கவர் பண்ணதுனால இந்த பக்கம் மேக்ஸிமம் நம்ம தலையை காட்டவே இல்லை. ஸோ இனிமேல் இந்த மாதிரி டிபேட்ஸ் நிறைய பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஜென்யூனா நியூட்ரலா ஸோ யாரு பெஸ்டா இருக்காங்க ரீசென்ட் டைம் ஃபார்ம் எல்லாம் வச்சு ஸோ ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கா பவுலிங் யூனிட் இல்ல சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்லேருந்து போயிடுவோம். ஜோஸ் ஹேசல்வுட் தாங்க நல்லா மிகப்பெரிய ஒரு ஸ்டார் பவுலராக தெரிகிறாரு, ஸ்டார் பாயா தெரிகிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இன்ஜுரியில் இருக்காரு. அதுலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டாரு அப்படின்னா கூட ஸோ பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃபிலையும் அவர் இல்லை அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் ஃபார்முக்கு வரணும், மறுபடியும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் ஆர்சிபியோட பயிற்சி கேம்ப்ல ஜாயின் பண்ண முடியும், பவுலிங்லேயும் வந்துட்டு செட் ஆக முடியும். ஸோ ஹேசல்வுட் இன்ஜுரியிலிருந்து வராரு அப்படிங்கிறதுனால உண்மையாலுமே கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் அவருடைய அந்த ஃபுல் ஃபார்மில் இருந்தார் அப்படின்னா டெரிஃபிக்காக போடுவார், அதில் மாற்றம் கிடையாது. ரெண்டாவது புவனேஸ்வர் குமார், அவரும் அப்படித்தாங்க. ஸோ பெருசாக கிரிக்கெட் அப்படிங்கிறதா இல்லை, ஆனால் எப்பவுமே புவி தான், அதில் மாற்றமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக 14 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் அடிவாங்கன்னா கூட 10 மேட்ச் செம்மையாக போட்டு கொடுப்பாரு. டெத் ஓவராக இருந்தாலும் சரி, ரொம்ப முக்கியமாக இனிஷியல் ஓவர்ஸாக இருந்தாலும் சரி, நியூ பால் ஓல்டு பால் இதெல்லாம் முக்கியமே இல்லை, எந்த பாலை கொடுத்தாலும் மனுஷன் திருப்புவார். அது ஒன்று தாங்க ப்ளஸ் பாயிண்ட். ஜோஸ் ஹேசல்வுட்டை தாண்டி நான் நம்புற ஒரே ஆள் அப்படின்னா புவியை நான் சொல்வேன். ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் யூனிட்ல எஸ் தயால், இன்னும் நிறைய பேர், நுவான் துஷாரா, இன்னும் ஏகப்பட்ட பேரை வந்துட்டு நம்ம காட்டலாம். பட் இருந்தாலுமே யாருமே ரீசெண்ட் டைம்ல ஃபார்முல இல்லை, அதுதான் உண்மையான விஷயம். ஆனால் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள் ஃபார்முல இருக்காரு. யார் தெரியுமா? ரொமேரியோ செப்பர்ட். ரீசெண்ட் டைம்ல நடந்த மேட்ச்ல எல்லாமே கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. எக்கானமி 7.5 இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு விக்கெட் 2 விக்கெட்ங்கிற மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலராகவும் இருக்காரு. சான்ஸ் கிடைக்கும் போது பேட்டிங்லேயும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவா ஒரு 15 பாலுக்கு 35 38 இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆகிறாரு. ஸோ உண்மையாலுமே அண்டர் ரேட்டட் ஜேம். ஆனால் ஆர்சிபி பிளேயிங் 11ல எடுப்பாங்களான்னு கேட்டால் டவுட் தான். இதை தாண்டி ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் நல்லா ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தரை சொல்ல முடியாது. குர்னால் பாண்டியா கிரிக்கெட்டே ரீசெண்ட் டைம்ல நிறைய ஆடுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் கொஞ்சம் பீக்கா இருக்கு. ஆனால் இதுவே புவி, ஹேசல்வுட், எஸ் தயால் 3 பேரை மட்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹேசல்வுட் இன்ஜுரியிலேருந்து வந்தார் அப்படின்னா புவியோட ஃபார்ம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டீசெண்டாக இருக்காங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ கை கொடுக்கக்கூடியது ரொமேரியோ செப்பர்டுக்கு சான்ஸ் கொடுத்தா அவர் இன்னும் நல்லா பண்ணுவார், பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் அப்படிங்கிறது 100க்கு ஒரு 65 கொடுக்கலாம். ஸோ இதனால இந்த டீம்லாம் தோத்துருவாங்க அப்படிங்கிறது இல்லை, ஜஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மை வச்சு நம்ம சோசியல் மீடியாவில் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அனலைஸ் பண்றோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம ஆர்சிபியை விட்டுட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சைடில் போவோமா? சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெரிஃபிக்கான ஒரு பவுலிங் யூனிட் தான், ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது, ஸ்பின்னர்ஸ் நான் சொல்லுவேன். நூர் அகமது சரியான ஒரு ஃபார்முங்க. 10 கோடிக்கு எதுக்கே அந்த பையனை எடுத்தீங்க? ஸ்டீஃபன் ஃபிளமிங் எடுத்த உடனே 10 கோடிக்கு கையை தூக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ இந்த பையனுக்கு 10 கோடி இல்லை 20 கோடி கொடுத்தாலும் ஒர்த்துதானுங்கிற மாதிரி நூர் அகமது மேட்சுக்கு தெரிய விட்டுட்டு இருக்காரு. அடுத்த ரஷீத் கான் அப்படிங்கிற பேரை வாங்க போறாருங்க. அவர் பவுலிங்ல ஆடுறதே கஷ்டம்ங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. ஸோ அந்த பக்கம் ஆர்சிபியில் ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருந்தாலுமே ஸ்பின் ஹிட்டர்ஸ் எல்லாருமே ரீசெண்ட் டைம்ல திணறி இருக்காங்க. ரஜத் பட்டிதார் ஸ்பின்னை ஹிட் பண்ணுவாருன்னு பார்த்தா ரீசெண்ட் டைம்ல ஸ்பின்னருக்கு தான் அதிகமாக விக்கெட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நூர் அகமது டெரிஃபிக்கா இருக்க போறாரு. அது போக ஜட்டுவை பத்தி பேசியே ஆகணும். அவர் ஆடின ரஞ்சி கோப்பை ஆகட்டும், இப்போ நடந்த இங்கிலாந்து கூட ஆகட்டும், அதில் ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. மேட்சுக்கு ஒரு 3 விக்கெட்ங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும். அண்ட் ஆர்சிபியோட நைட் மேர் ஜடேஜா தான், அதில் மாற்றமே கிடையாது. எத்தனை தடவை ஏபிள் வில்லியர்ஸ், மேக்ஸ்வெல் எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயர் இருக்கும்போதும் ஜட்டு அசால்ட்டா தூக்குனாரு. நாட் ஒன்லி பவுலிங்ல மட்டும் இல்லை, பேட்டிங்லேயும் வந்துட்டு செம்மையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஆர்சிபி கூட அதிக விக்கெட் எடுத்த ஒரு பவுலரை சொல்லணும் அப்படின்னா ஜடேஜா தான். சிஎஸ்கேல இருந்து பல தடவை பண்ணி காமிச்சிருக்காரு, கோலி எடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி டிவிலியர்ஸ், மேக்ஸ்வெல்லுடைய நைட் மேன் கூட சொல்லலாம். மேக்ஸ்வெல்ல எக்கச்சக்க தடவை தூக்கியிருக்காரு. அந்த மாதிரி ஜடேஜாவும் செம ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் ஆஸ்னா ரிட்டையர் ஆயிருந்தாலும் அவருடைய ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி குறித்த அப்படின்னா கூட பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் 3 பேர்ல 2 ஸ்பின்னர்ஸ்ல 2 பேர் வந்துட்டு சூப்பரா இருக்காங்க. ஸோ அஸ்வின் அவர்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு டவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்திரனா மரண அடி வாங்கிட்டு இருக்காருங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆக்ஷனை மாத்திரன்னு சொல்லி ஏதேதோ பண்ணி ஸோ பயங்கரமா அவருடைய ரிலீஸ் பொசிஷன்லாம் மாறி பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காரு. மேட்சுக்கு 40-42 சொல்லிட்டு அதை சரி பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அவருடைய ஆக்ஷன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. யாக்கர் பர்ஃபெக்டா போயிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ யாக்கர் நெயில் பண்றது ஃபுல் டாஸாவே விடுகுது. ஸோ பத்திரானாவை நம்ம இந்த லிஸ்ட்ல எடுக்க முடியல. ஆனா பிரச்சனையே அங்கதான். ஏன்னா பத்திரானா இல்லை அப்படின்னா கூட ரிப்ளேஸ்மெண்டா நேதன் இல்லைங்க. ரீசன்ட் டைம்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல் இருந்திருக்கு. ஒரு சாம்பியன் அடிச்சு கொடுத்திருக்காரு, ஒரு டீமுக்காக பட்டம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஹரிகேன்ஸை வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் சும்மா மாஸ் காமிச்சிருக்காரு. கேப்டனை விட்டு தெலுங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கானமி இவரும் 7.5 கீழே தான் இருக்கு. மேட்சுக்கு
30 ரன்னுக்குள்ள குடுத்திருக்காரு. அட் த சேம் டைம் 1 விக்கெட் 2 விக்கெட், 1 விக்கெட் 2 விக்கெட்ங்கிற மாரி கன்சிஸ்டன்ட்டா எடுத்திருக்காரு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் நான் கண்டிப்பா டாப் லிஸ்ட்ல வைப்பேன். ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் அதாவது கலீல் அகமர் டீசென்ட்டான ஃபார்மு. ரீசென்ட் டைம்ல 5 விக்கெட் எடுத்தாரு ரஞ்சி கோப்பையில. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே உடைய யூனிட் ஓரளவுக்கு பெட்டரா இருக்காங்க. ஆர்சிபியோட ஆஹோ ஓஹோன்னு சொல்ல முடியல அப்படின்னா கூட ஸோ ஆர்சிபிக்கு ஒரு 65, 70 கொடுக்குறோம் அப்படின்னா 70 to 80க்குள்ளேயாவது சிஎஸ்கேக்கு கொடுத்து தான் ஆகணும். ரீசெண்ட் டைம் பவுலிங் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது ஸோ கண்டிப்பா சிஎஸ்கே ஆர்சிபியை விட கொஞ்சம் மேலே இருக்காங்க. இதுதான் டிபேட். இதனால உடனே கமெண்ட் செக்ஷன்ல ஆர்சிபி பத்தி தெரியுமா, சிஎஸ்கே பத்தி தெரியுமா, அவ்வளவுதான் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு டிபேட் மாதிரி நம்ம போட்டு பார்க்குறோம். ரீசெண்ட் டைம் ஃபார்மை வச்சு தான் நம்ம பேசுறோம். ஸோ அதனால இந்த டீம் தான் சாம்பியன் ஆவாங்கலாம் நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா நான் பல எக்ஸாம்பிள் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆர்ஆர் மாதிரியான டீமு 6 மேட்ச் 7 மேட்ச்ல 5-6 வின் பண்ணி டாப்ல இருந்திருக்காங்க. ஆனா அந்த டீம் குவாலிஃபை கூட ஆக முடியாம தோல்வி முகமா நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆர்சிபி 1% சான்ஸை வச்சு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செமிஃபைனல் குவாலிஃபயர் வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. அதில் மாற்றம் கிடையாது. இதே சிஎஸ்கே தோத்துருவாங்க அப்படிங்கிற பொசிஷன்ல 2010 அந்த மாதிரியான டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பீக் லெவல்ல போய் இருக்கக்கூடிய 7 மேட்ச்மே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வின் பண்ணி ஸோ ஹோம் மேட்சஸை யூஸ் பண்ணி டிராஃபி அடிச்சதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஐபிஎல்ல நம்ம எடுத்துக்காட்டா சொல்லிட்டே இருக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ பவுலிங் யூனிட்ல காம்பினேஷன் இந்த மாதிரி இருக்கும். உங்க டீமுக்கு பெஸ்ட் பவுலிங் காம்போனா இந்த மாதிரி சொல்லுவீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.